கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் அடியாளை நிரப்பி நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கேட்கிற மக்கள் அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செயல்பட தேவரீர் கிருபை செய்யும். பேசுகிற அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்மை ஆனந்தமாக்கும் வழி. தேவனுடைய வழி எப்படி நம்மை ஆனந்தமாக்கும் வழியாக மாறுகிறது என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். முதலாவது, ஆண்டவர் திறந்து கொடுக்கும் வழி. அது நம்மை ஆனந்தத்தில் நம்மை ஆழ்த்துகிறது. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே அணியாய் வெளியே வராங்க. வெளியே வந்தால் அவங்க போகிறதுக்கு வழி இல்லாதபடி இடையில் என்ன இருக்குது? சிவந்த சமுத்திரம் இருக்குது. அதை பார்த்த உடனே பின்னால் பார்த்தா பார்வோன் சேனையும் என்ன செய்து பின்னால் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு வேலை பார்க்க ஆள் இருக்காது, இவங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவோம். இவங்களுக்கு முன்னால் போக வழி இல்லை, முன்னால் வனாந்தரம் தான் இருக்குது, அல்லாட்டா அந்த கடல் தான் இருக்குது, இவங்க எப்படி போவாங்க? போக முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களே முடிவு கட்டி பார்வோன் சேனையோடு என்ன செய்கிறான்? இவங்களை பின்தொடர்ந்து வருகிறான். இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரேடியாக மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். எப்படி முறுமுறுக்கிறார்களாம்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அவங்களுக்கு அந்த நன்மையை உணரக்கூடிய அந்த கிருபை இல்லை பாருங்க. அவங்க முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே மோசே ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? பயப்படாதிருங்கள். 13வது வசனம், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறான். சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன சொல்ற? உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அந்த கோலை வச்சு சமுத்திரத்தை என்ன செய்ய? பிளந்து விடு. இப்படி பிளந்து விடுன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? சமுத்திரத்தை பிளந்து விடுகிறான். பிளந்து விட்ட உடனே தண்ணி எல்லாம் என்ன செஞ்சு அப்படியே ஒரு பக்கம் மதிலாகும், அடுத்த பக்கமும் மதில் சுவர் மாதிரி அப்படி எல்லா தண்ணியும் போய் அந்த கடல் வற்றி எப்படி ஆயிற்று? பாதை மாதிரி ஆயிற்று. அது வெட்டாந்திரையாய் காய்ந்த பாதையாக இருந்துச்சான். அதில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவாக நடந்து போனார்கள். உடனே அவங்க வேகமாக அந்த இடத்த என்ன செய்கிறாங்க? கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி அவங்க கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பின்னால் மேகஸ்தம்பம் அந்த பார்வோனுடைய சேனைக்கு முன்பாக இருந்தது, இவர்களுக்கு அது பின்பாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வழி காட்டுகிறதுக்கு அக்னி ஸ்தம்பம் முன்னால் போகுது, பின்னால் மேகஸ்தம்பம் இருந்ததுனால அந்த பார்வோன் சேனை இவங்க எங்கே இருக்காங்கன்றதை அவங்களால கண்டுகொள்ளவே முடியல. ஆண்டவர் பார்வோன் சேனையை கலங்கடித்தார். அதனால் அவங்க உருளைகள், அவங்களுடைய ரதத்தில் உள்ள உருளைகள்லாம் கலண்டு ஓடிச்சான் அப்படின்னு நிறைய போட்டிருக்காரு. அவங்க அந்த இடத்த அவங்களால கடந்து போகவே முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களுடைய சேனையை கலங்கடித்து
அவர்களுடைய ரதங்களிலிருந்து 25வது வசனம், அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆனால் பார்வோன் என்ன செய்யலை, விடலை. சும்மா நம்ம போவோம், அவங்ககிட்ட ஒரு குதிரை வீரர் யாருமே கிடையாது, அதனால் அவங்கள ஈஸியாக நம்ம பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க பின்னால் வேகமாக வராங்க. வந்த உடனே இஸ்ரவேலர் எல்லாரும் சமுத்திரத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அவன் கையை நீட்டினான். அப்போ என்னாச்சு, பலத்த காற்று அடித்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு அந்த மதில் மாதிரி இருந்த அந்த தண்ணீர் எல்லாம் அப்படியே கவுந்து உளுந்துச்சு. அதில் இந்த பார்வோன் சேனை முழுவதும் கடலில் நடுவே கவிழ்த்து போட்டார். அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னது, இந்து கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண்பதில்லை. அப்படியே அந்த எகிப்தியர் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மிதந்து கொண்டு இருந்தார்கள். காலையில் இவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல எகிப்தியர் அப்படியே அவங்க மிதந்துட்டுருக்காங்க கடலில். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார், பெரிய ரட்சிப்பை இவர்களுக்கு கொடுத்து இஸ்ரவேலர் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து செல்ல கிருபை செய்தார். அப்போ ஆண்டவர் கொடுக்கும் வழி அதை பார்த்து அவர்கள் ஆனோம். அதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க. எப்படி முறுமுறுத்தாங்க, எங்களை இந்த பிரேத குழி இல்லைன்ட்டா எங்களை வனாந்திரத்தில் கொண்டு அவ்வளோ வரையும் அழிக்க கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லி பல விதமாக பேசுகிறாங்க. அது ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் பல விதமாக பேசுனாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கடைசியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. நன்றி செலுத்தி பாடல்கள்லாம் பாடுறாங்க, துதித்து பாடுறாங்க. மிரியாம் ஒரு கீத வாத்தியத்தை வைத்து அதை முழங்குறான். அப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாளில் அந்த இடத்தை என்ன செய்தார்கள், கடந்தார்கள். இதுதான் எனது திறந்த வாசல். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாசல் திறந்த வழியாகத்தான் இருக்கும். அது வழியாக நம்ம ஈஸியாக போக முடியும். என்ன தடை இருந்தாலும் அவர் அதை நமக்கு மாற்றுவார். அதனால் அவரை பின்பற்றி அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். இந்த இஸ்ரவேலரை போல நாம் முறுமுறுக்கவே கூடாது. கர்த்தர் காட்டும் வழியில் செல்லும் பொழுது நாம் முறுமுறுக்கக்கூடாது. ரெண்டாவது, உண்டாக்குகிற வழி. கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்குவார். ஏசாயா 43:19 பின்பகுதியில் என்ன சொல்லிட்டுனா, வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். இவங்களை ஏன் இந்த வனாந்திரத்தின் வழியாக ஆண்டவர் கடத்தி சென்றார் என்றால், பெலிஸ்தர் தேசத்தின் வழியாக செல்லணும். அப்போ பெலிஸ்தரை சண்டை போட்டு அவர்களை தோற்கடித்து போகணும். ஏன்னா இந்த மக்களுக்கு சண்டை போடலாம் தெரியாது. ஏன்னா எகிப்தில் இவங்க அடிமைகளாக இருந்தாங்க. அதனால் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அப்படியே பந்தோஸ்தான் நம்முடைய செட்டையின் மறைவிலே மறைச்சு அவர்களை அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ஆண்டவர் நல்ல இதை தான் அவங்களுக்கு செய்தார். ஆனால் அந்த மக்கள் முறுமுறுத்தே கெட்டு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன் என்று கூறி தேவன் இஸ்ரவேலரை கானானுக்கு வழிநடத்த வனாந்திர பாதையை தெரிந்தெடுத்தார். ஏனெனில் இஸ்ரவேலர் யுத்தம் செய்ய தெரியாது அவங்களுக்கு. அதனால் புதிய வழி நடத்துதலில் செல்லட்டும் என்று வனாந்திர வழியை தெரிந்தெடுத்தார். ஆகவே வானத்தின் அப்பத்தால், அவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல, வானத்தின் அப்பத்தால் தினமும் போஷித்தார். தாகம் தீர்வதற்கு கண்மலையை பிளந்து அதன் மூலமாக அவங்களுக்கு தண்ணி கொடுத்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வஸ்திரங்கள் ஒன்றும் பழசாக போகலை. அவங்களுடைய பாதரட்சிகள் நடந்து தான் வராங்க, அவங்க பாதரட்சிகள் பழசாக போகலை. அப்புறம் நோய் நொடியின்றி வழி நடத்தினார். பகலில் ஏசி மாதிரி மேகஸ்தம்பம் அப்படியே அவங்களோடே வருது. மேகஸ்தம்பத்தினால் அவர்களை வழி நடத்தினார். இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஒன்றும் குறைவு அவர்களுக்கு. காற்று, நல்ல தண்ணி, நல்ல சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து. வனாந்திரம்னா எப்படி இருக்கும், வெறும் மணலாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் மணல். எது வழியாக போகணும், எந்த வழியில் போகணும்லாம் தெரியாது. எல்லா இடமும் மணலாக இருந்தால் எது வழியாக போகிறதுன்னு தெரியாது.
அப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாக கர்த்தர் அவ்வளோ நேர்த்தியாய் அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனாலும் இந்த இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? ஆண்டவரை விசனப்படுத்திக்கிட்டே வந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆண்டவர் டெய்லி அவங்களுக்கு வானத்தின் அப்பத்தினால் அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு நல்ல சாப்பாடு, அதை என்ன செய்வாங்களாம்? சேகரித்து அதை நல்லா நுணுக்கி அப்பமாகவும் சுட்டு சாப்பிடுவாங்களாம். சில பேர் அதை பலவிதமான பலாரங்களாக செஞ்சும் அவங்க சாப்பிடுவாங்களாம். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா தேனிட்ட பணியாரம் போல் இருக்குமா. அதனால் அதை நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு எகிப்து ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வந்தோடனே அங்கேன்னா நாங்கள் இறைச்சிலாம் சாப்பிடுவோம், இங்கே வெறுமனே இந்த மண்ணாவே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு போதும் போல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரமே என்ன செய்கிறாங்க? அலுப்பு தட்டிடுறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்போ மோசே, நான் இந்த மக்களுக்கு நான் எங்கே போய் இறைச்சியை கொடுக்க? அவங்க எல்லா ஆடு மாடுகளையும் அடித்தா கூட காணாதே, இந்த மக்கள் இறைச்சி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் புலம்புவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவோம், என்னுடைய கை முடியாமல் போயிட்டுன்னு நினைக்கிறியா? நான் என்ன செய்வேன்? கண்டிப்பாக அவங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சொல்லி அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? இறைச்சியை கொடுக்கும்படி கிருபை செய்கிறார். இந்த மக்கள் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை என்ன செய்து கொண்டே இருந்தார்கள்? விசனப்படுத்தினார்கள். அவர்களுடைய கால் வலிக்காதபடி பார்த்தாரு, அவர்கள் நோய் வராமல் பார்த்தாரு, அவர்களுக்கு வேளைக்கு சாப்பாடு கிடச்சிச்சு, தண்ணி கிடச்சிச்சு. இருந்தால் கூட அவங்க என்ன செய்யலை? ஆண்டவரை பரீட்சை பார்த்து அவரை கோபப்படுத்தி அவர்களுடைய இருதயெல்லாம் கடினப்பட்டு போய் இருந்துச்சு. தேவன் மேல் முற்றிலும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். வனாந்திர வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய வழியில் நம்மை வழி நடத்துவார். அப்படி போகும்போது அது எப்படி இருக்குமா? ஏசாயா 35:1 வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். எவ்வளோ அழகாக ஆண்டவர் வனாந்திரத்தில் மக்களை கூட்டிகிட்டு போகிறாரு. வறண்ட நிலமும் மகிழுமா, கடுவழி கழித்து புஷ்பத்தை போல் அது செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை வனாந்திர பாதையில் அவ்வளோ நல்ல தம்முடைய மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் அவர்களுக்கு காண்பித்து அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் அந்த மக்களோ என்ன செய்தாங்க? முறுமுறுத்து கொண்டே தான் இருந்தாங்க. அதனால் நமக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அந்த நிலையில் நம்மளை வைத்திருக்கும் போது நாம் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறவர்களாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவரை விசனப்படுத்துகிறவர்களாக, கோபப்படுத்துகிறவர்களாக, பரீட்சை பார்க்கிறவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அடுத்தது பிறப்பிக்கும் வழி. கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறது அவரால் பிறப்பிக்கப்படும் வழி. அது நாகும் 1:3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. இந்த காற்று நம்ம நினச்ச உடனே 135 சங்கீதம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். 135 சங்கீதத்தில் 7வது வசனம், அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்றை அவர் என்ன செய்கிறாராம்? கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அவர் பண்டசாலையிலிருந்து அந்த காற்றை என்ன செய்வார்? புறப்பட பண்ணுவார். அப்படி அவர் காற்றை உண்டாக்கி நமக்கு தேவையான நேரத்தில் அந்த காற்றை கொடுப்பார். காற்று இல்லைன்னா நம்ம மூச்சு விட முடியாது, நம்ம செத்து போவோம். அதனால் தேவையான காற்றை அவர் நமக்கு கொடுப்பார். சில சமயங்களில் அந்த காற்று மிகவும் தேவைப்படுது. சில இடங்களை அழிப்பதற்கு கர்த்தர் காற்றை பயன்படுத்துகிறார்.
எகிப்தியரை வாதையினால் வாதித்தார். என்ன வாதைன்னு சொன்னால் வெட்டுக்கிளியினால் வாதித்தார். அப்போ காற்று மேல் கீழ்காற்றை வரவழைத்து எங்கெல்லாம் வெட்டுக்கிளி இருக்கோ அவ்வளோ வெட்டுக்கிளிகளையும் எகிப்து தேசத்தில் சஞ்சரிக்க செய்கிறார். அப்போ பார்வோன் என்ன செய்கிறான், மோசே இடத்துலையும் ஆரோன் இடத்துலையும் கெஞ்சுறான், நீ எங்களுக்காக ஜெபம் பண்ணி எப்படியாவது இந்த வெட்டுக்கிளிகளை எங்கள் தேசத்தை விட்டு வெளியே அனுப்புப்பா, ரொம்ப வெட்டுக்கிளி, எங்கே பார்த்தாலும் வெட்டுக்கிளியாக இருக்குது, இந்த வாதையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி கெஞ்சி கேட்குறான். அதனால் கர்த்தர் இறங்கி என்ன செய்கிறார், முதல்ல கீழ்காற்றினால அவ்வளோ வெட்டுக்கிளியும் உள்ளே வந்துச்சான். அப்புறம் மேல் காற்றை அனுப்பி ஒரு வெட்டுக்கிளி கூட இல்லாதபடி எல்லா வெட்டுக்கிளியும் என்ன செய்கிறார், திரும்பி அனுப்புகிறார். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அழித்து கொண்டு போய் செங்கடலில் போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாயிலும் மீதியாய் இருந்ததில்லை. எவ்வளோ அன்புள்ள ஆண்டவராக இருக்கார் பாருங்க. அவங்க தங்களை தாழ்த்தி கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு இறங்குகிறார். இறங்கி என்ன செய்கிறாரா, அவ்வளோ வெட்டுக்கிளியும் ஒரு வெட்டுக்கிளி கூட மீதி இருக்காதபடி எல்லா வெட்டுக்கிளியும் செங்கடலில் போட்டு அதை கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுது. திரும்ப ஆண்டவர் இன்னொரு வாதையை அவர்களுக்கு கொடுப்பார். அப்புறம் இந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ரொம்ப இச்சிக்கிறாங்க, எங்களுக்கு கறி வேணும், இறைச்சி வேணும்னு சொல்லி ரொம்ப இச்சிக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா எண்ணாகமம் 11 அவங்க ரொம்ப இச்சிக்கிறாங்க, ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. ஆண்டவரிடத்தில் மோசையை தான் போட்டு கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ மோசே சொல்லுவான், என்னால் இது சமக்கவே முடியலப்பா, என்ன பாடுபடுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஒன்னிடத்தில் உள்ள 70 மூப்பர்களை சேர்த்து கொண்டு பாளையத்திற்கு வா, நான் உங்கள் கூடார வாசல்லாம் அவங்கள நிப்பாட்டு. அப்போ நான் என்ன செய்வேன், அவர்கள் மேல் உனக்குள்ளே இருக்கிற ஆவியை அவர்களுக்குள்ளே அனுப்புவேன். அப்போ அவர்களும் ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்க, இதுக்காக ஜெபிக்கும்போது எல்லாருக்கும் நான் இறைச்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதன்படியே எண்ணாகமம் 11:16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்தில் அங்கே உன்னோடே கூட நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். எனக்கு ஒத்தையில் அதை சமாளிக்கவே முடியல, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு 70 பேரை நீ எடுத்துக்க, அவங்க மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறார். அப்புறம் 18ஆம் வசனம், இந்த மக்கள் இப்போ தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று சொல்லு. 1 மாதம் வரைக்கும் நீங்கள் பூசிப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு செவிட்டிடும், போதுன்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், அவர்களுக்கு கொடுத்துருவார். எப்படி கொடுப்பாராம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பிரயாண தூரம் வரைக்கும் அவ்வளோ காடை கிடக்குமா அவங்க ஒவ்வொரு பாளையத்தை சுற்றிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி இவ்வளவு காடைகளை அந்த கீழ்காற்றினால் ஆண்டவர் அங்கே கொண்டு தட்டிடுவார். வீட்டை சுற்றி காடையாக கிடக்கு, எவ்வளோ காடைனாலும் பிடிச்சி அவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை, அப்படி திம்பாங்க. எவ்வளோ குறைய சேர்த்தவங்க கூட 10 ஓமர் அளவு சேர்த்து வச்சுருந்தாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க அந்த இது மேலே பயங்கர ஆசைப்பட்டுருந்தாங்க. அந்த காடை உயரம் எவ்வளோ இருக்குன்னா 2 முழம் உயரமாக, இந்த முழத்தை பாருங்கள், அந்த அளவுக்கு 2 முழம் உயரம்னா இவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யுது, எல்லா வீட்டை சுற்றி காடை கிடக்கு. இவ்வளோ காடைனாலும் திங்கலாம். அப்படி 1 மாதம் வரைக்கும் அவங்க திங்கும்போது
அவங்க வாயில் இருக்கும்போதே அவங்களுக்கு வாதை வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு, இந்த மக்கள் இப்படி இறைச்சி மேலே இந்த அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, இச்சிக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாகி அவங்க வாயில் அவைகள் இருக்கும்போதே, அப்போ அப்படி பற்களுக்கு நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே, 33வது வசனம், எண்ணாகமம் 11:33, தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். இந்த அளவுக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கறி மேலே அப்படி ஒரு இச்சை அவங்களுக்கு அதிகமாகிட்டு, அது கர்த்தருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனாலும் அவர் கேட்டதை கொடுத்தாரு. ஏன்னா அழுகிறாங்க, நாங்கள் அங்கே இருந்தால் அதை தின்றுப்போம், இதை தின்றுப்போம், நாங்கள் எகிப்தில் இருந்தால் அப்படி இருப்போம், அங்கே அடிமையாக தான் இருந்தாங்க, அந்த மூளை இல்லை. ஆண்டவர் எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியல, அதை நன்மையாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ அப்படி ஆண்டவர் ஒரு பிறப்பிக்கும் ஒரு வழியை அவர்களுக்கு அமைத்து கொடுத்து, அந்த இடத்துல காடை வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆனாலும் காட்டை அடித்து எல்லா காடைகளையும் அங்கே அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்து அது எவ்வளோ உயரத்துக்கும் 2 மலை உயரத்திற்கும் ஒவ்வொரு பாளையத்தை சுற்றிலும் இருக்குது. அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, ஒரு பிரயாண தூரம், அவங்க வீட்டிலேருந்து ஒரு பிரயாண தூரம். அது மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாலேயும் அந்த மாதிரி அந்த காடைகள் குவிந்தது. காற்று வீசும்போது அந்த அளவுக்கு குவிந்ததான். அதை மக்கள் பேராசையோடு சாப்பிட்டதுனால அது ஆண்டவருக்கு வருத்தமாக இருந்துச்சு. அவங்களுடைய இச்சையானது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கர்த்தர் அவங்க மேலே என்ன செய்தார், வாதையை அனுப்பினார். இந்த காற்றுகள் எல்லாம் அவருடைய பண்டசாலையிலிருந்து தான் வருது. அதனால் அந்த காற்று அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அந்த காற்றினால் அந்த மக்களுக்கு தேவையான காடையெல்லாம் கொடுத்தார். அவங்க 1 மாதம் வரைக்கும் புசிப்பார்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். 20வது வசனம், எண்ணாகமம் 11:20 இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்படி ஏன் அழுதிங்க, அதனால் இப்படி நீங்கள் எல்லாத்தையும் தின்னு அது அவ்வளோ திகவெட்டி போயிட்டு, இனிமேல் எங்களுக்கு கறியை மூஞ்சிலே காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க பல்லுக்கு இடையில் இருக்கும்போதே ஆண்டவர் வாதையை என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பி இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணும்படி கர்த்தர் செய்தார். அப்படி ஒரு இச்சையானது அவர்களுக்குள்ளே வந்துட்டு, அவர்கள் ஆண்டவரை என்ன செய்தார்கள், விசனப்படுத்தினார்கள், மிகவும் கோபப்படுத்தினார்கள். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. கர்த்தருடைய வழி நமக்கு பிறப்பிக்கும் வழியாக இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு தேவைகளை கேட்கலாம், ஆனால் அதை இச்சிக்கக்கூடாது. கர்த்தர் கொடுப்பதை சந்தோஷமாய் வாங்கி கொள்ள வேண்டும். கடைசியாக நமக்கு ஆக்குகிற வழி, நம்ம எப்படி செல்லணும் அப்படின்ற ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம பார்த்தோன்னா ஒரு கதை கூட உண்டு. ஒரு ஆர்ஃபனேஜுக்கு முன்னால் ஒரு பெரிய மலை இருந்துச்சான். அந்த மலை இருந்ததுனால அந்த ஆர்ஃபனேஜுக்கு காற்று சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அந்த மக்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாங்க. வெயில் அதிகமாக அடிக்கும், மலையில் அடித்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு அடிக்கும். மாதிரி மழை காலத்தில் ரொம்ப மழை பெய்யும். அதனால் அவங்களுக்கு இந்த மலை இருக்கிறது ரொம்ப ஓத்திரமாக இருக்குது. மலையை சுற்றி தான் அவங்க கிராமங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது அந்த ஆர்ஃபனேஜ் மேனேஜரும் அந்த ஆர்ஃபனேஜில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் ஊக்கமாக ஆண்டவரோட போராடி ஜெபித்தார்கள். அடுத்த நாள் காலையில் போய் இந்த பிள்ளைகளாம் போய் பார்க்குறாங்க, என்னடா ஒரே சத்தமாக இருக்குது இது ஆர்ஃபனேஜுக்கு முன்னால்னு பார்த்தா கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஜேசிபி அனுப்பியிருக்காங்க, நிறைய லாரி அனுப்பி இந்த
இந்த மலையை ஒரே நாளில் உடைத்து நொறுக்கி அதை என்ன செய்யணும், அந்த கல்லெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி அந்த இடத்துல பாதை போட்டு கடைகள் கட்டி அதை ஒரு பெரிய மார்க்கெட் ஏரியாவாக மாற்றணும்னு சொல்லி ஆர்டர் போட்டதுனால அதற்குரிய வேலைகள் நடந்து அந்த இடம் அவ்வளோ நல்லா மாறிட்டான். அப்போ கர்த்தரை நோக்கி நம்ம ஒன்றுபட்டு ஒரு மனதோடு போராடி ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை என்ன செய்கிறார், வாய்க்க செய்கிறார். அந்த ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருந்தது. அதனால் நமக்கு கர்த்தர் உருவாக்கி கொடுக்குற அந்த வழியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது வழியை கர்த்தர் ஆனந்த வழியாக மாற்றுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழி நடத்தி சென்றதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. அவர்களிடத்தில் காணப்பட்ட பாவங்கள் எங்களில் காணப்படாதபடி எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும், உமக்கு விரோதமாக முறுமுறுக்காதபடியும், உமக்கு விரோதமாக உம்மை விசனப்படுத்துகிறவர்களாக இராதபடி கர்த்தாவே நீர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய பாத்திரங்களாக நாங்கள் இருக்க நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், இனிமேலும் நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆண்டவரே, இந்த வழிகள் எங்களுக்கு திறக்கும் வழிகளாக, உண்டாக்கும் வழிகளாக, பிறப்பிக்கும் வழிகளாக, ஆக்கும் வழிகளாக இருக்க தேவரீர் கிருபை செய்து எங்களை ஆனந்த பரவசத்தினால் நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். இதுவரைக்கும் ஆனந்தமாக்கும் வழி என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.